சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கார்த்திகை மாதம் தொடக்கத்திலிருந்தே தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தினமும் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் சபரிமலையில் தண்ணீர் பாட்டில்கள் உபயோகிக்க தேவசம் போர்டு தடை விதித்துள்ளது. ஆனால் முறையான மாற்று ஏற்பாடு செய்யப்படாதால் தண்ணீரின்றி பக்தர்கள் தவித்து வருகின்றனர். பாத யாத்திரையாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானமும் இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெளியே 3 இட்லி 115 ரூபாய்க்கு விற்கப்படுவதுடன் சாப்பாடு சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. 48 நாள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் விரதம் இருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே எரிமேலியில் ஒரு லெட்டின் பாத்ரூமும் கொஞ்சம் கூட சுத்தமே கிடையாது. இங்கே உணவுக்காக இங்கே சேவாபார மரத்துலேருந்து நல்ல உணவு கொடுத்தாங்க. இங்கே அந்த உணவு எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு ரேட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரியான ரேட்டே இல்லை. இந்த ஒரு இதில் ஒரு ரேட்டாக இருக்குது, அந்த ஒரு ஹோட்டலில் ரேட்டாக இருக்குது. வெளியூர்களிலிருந்து கொண்டு வரப்படும் வாகனங்களை நிறுத்த போதிய அளவு இடம் இல்லாததால் வாகன நெரிசலும் ஏற்படுகிறது. இந்த விவகாரத்தில் கேரள அரசு நேரடியாக தலையிட்டு பக்தர்களின் பிரச்சினைகளை போக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.